காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் 2004, 2009 ஆண்டுகளில் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தபோது எல்லா கூட்டணி கட்சிகளுமே காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள்தான் காரணம் என்று கூறி தங்களுக்கு தேவையான பதவிகளை பரிசாக கேட்டு முட்டி மோதிக்கொண்டதுடன் இந்த தவறான போக்கை பார்த்து நமது நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலக மக்களும் என்று சிரித்தார்கள். இத்தகைய கட்சியினரை பார்க்கும்போது தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் துளியும் இல்லாத பதவி வெறியர்கள்தான் இவர்கள் என்று மக்கள் நன்றாக தெரிந்து கொண்டார்கள். அதேபோன்று இன்றும் பல கட்சிகள் பதவிக்காக அலைகிறார்கள். பதவிக்காக ஒரு கட்சியினர் மற்றவரை வசைபாடியதை மறந்து உங்களின் பெருமையை இன்றுதான் நாங்கள் உணர்ந்தோம் என்று பதவிக்காக பல்லாண்டு பாடி பல்லளிக்கிறார்கள். கட்சியை விட்டு கட்சி மாறும் இத்தகைய வச்சோந்திகளுக்கு தமிழக மக்கள் என்றுமே ஓட்டளிக்க கூடாது. கட்சி தலைவர்களும் கட்சியின் கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும். நேற்று தங்களை புழுதிவாரி தூற்றியவர்கள் இன்று தங்களுக்கு துதிபாடுகிறார்கள் என்பதற்காக அவர்களை ஏற்றுக்கொள்வதா? இத்தகைய கேவலம் அந்த கட்சிகளுக்கும் அதில் சேருபவர்களுக்கும் தேவைதானா? எந்த கட்சியினரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. பழைய பத்திரிகை ஏடுகளை விரட்டி பார்த்தாலே போதும். பதவிக்காக கட்சி மாறியவர்கள் வரலாற்றை மக்கள் நன்றாக உணரலாம். மக்கள் இதை போன்ற பச்சோந்தைகளை இனம் கண்டு அவர்களுக்கு எந்த தேர்தலிலுமே வாக்களிக்க கூடாது. அவர்கள் சுயநலவாதிகள். சுயநலத்திற்காகத்தான் வாழ்கிறார்கள். மக்களை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை. தினமலர் 31/5/2010 இதழில் தற்போது வெளிவந்துள்ள செய்தியை உங்களுக்கு சொல்லுகின்றேன். ராஜ்யசபா தேர்தலில் பாமக சார்பில் அன்புமணியை எம்பியாக்கும் முயற்சியை முறியடிக்கும் வகையில் திமுகவின் உயர்நிலை செயல்திட்ட குழு முடிவெடுத்தது. பாமகவுக்கு இந்த முறை கைவிரித்துள்ள திமுக அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு பின் நடக்கும் ராஜ்யசபா தேர்தலில் ஒரு இடம் ஒதுக்குவதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கூட்டணியில் இருந்தால்தான் இடம் கிடைக்கும் என்ற நிலை பாமகவுக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு லோக்சபா தேர்தலின் போது கூட்டணி மாறுவதற்காக திமுக அணியிலிருந்து பாமக வெளியேறியது. அப்போது அதிமுகவுடன் தொகுதி ஒப்பந்தம் செய்த பாமக தங்களுக்கு 2010 ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்தது. ஆனால் லோக்சபா தேர்தல் தோல்விக்கு பின் அதிமுக பாமக உறவில் விரிசல் ஏற்பட்டதால் ராஜ்யசபா சீட் ஒப்பந்தம் கேள்விக்குறியானது. திருசங்கு நிலையில் பாமக இருந்த நிலையில் தமிழகத்தில் காலியாகும் 6 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கான மனு தாக்கல் இன்று துவங்குகிறது. இதில் திமுகவிற்கு 3, அதிமுகவிற்கு 2, காங்கிரசுக்கு 1 பதவியும் கிடைக்க உள்ளது. தற்போது பதவி இழக்கும் எம்பிக்களில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மகன் அன்புமணியும் ஒருவர். இவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என திமுகவிடம் பாமக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. சமீபத்தில் நடந்த பென்னாகரம் இடைத்தேர்தலில் திமுகவை கடுமையாக விமர்சித்த பாமகவினர் தேர்தல் முடிவிற்கு பிறகு நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் ஆளுங்கட்சியை பாராட்டத் துவங்கினார். துணை முதல்வர் ஸ்டாலின் பதவியேற்று ஓராண்டு ஆனதையொட்டி பாமக எம்எல்ஏ வேல்முருகன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பாமக நிறுவனர் ராமதாஸ் நேரடியாக முதல்வரை சந்திக்கவில்லை என்பதை தவிர அனைத்து வழிகளிலும் ராஜ்யசபா எம்பி பதவியை பெற பாமக கடும் பிரயத்தனம் செய்தது. இந்த நிலையில் பாமகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு
மற்றும் ராஜ்யசபாவிற்கு வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக திமுக உயர்நிலை செயல்திட்டக் குழு கூட்டம் முதல்வர் கருணாநிதி தலைமையில் கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று மாலை கூடியது. 2 மணி நேரத்திற்கு மேல் நடந்த விவாதத்திற்கு பிறகு உயர்நிலை செயல்திட்டக் குழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் வரும் 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை அடுத்து வரும் ராஜ்யசபா தேர்தலில் பாமகவிற்கு ஒரு இடம் அளிக்கப்படும். இதை பாமக ஏற்கும் என நம்புகிறோம் என தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலம் தற்போது பாமகவிற்கு சீட் இல்லை என திமுக கைவிரித்துள்ளது. அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலின் போது கூட்டணியில் இருந்தால் மட்டுமே அடுத்து வரும் ராஜ்யசபா தேர்தலில் பாமகவிற்கு இடம் கிடைக்கும் என்ற கட்டாயம் உருவாகியுள்ளது. பாமகவிற்கு மட்டுமன்றி காங்கிரசும் திமுக ஆதரவில் இன்னொரு இடத்தை பெறலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தது. அதற்கும் முடிவு கட்டும் வகையில் ராஜ்யசபாவிற்கு செல்லும் திமுக வேட்பாளர்கள் 3 பேர் பெயரும் கூட்ட முடிவில் அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் இப்போதைய ராஜ்யசபா தேர்தலில் பாமகவிற்கு இடம்பெற வாய்ப்பில்லை. இவ்வாறு தினமலர் தனது செய்தியில் கூறியுள்ளது. கலைஞர் அவர்கள் தற்போது உடனடியாக பாமகவினருக்கு ராஜ்யசபா தேர்தலில் இடம் அளிக்காதது சரியான முடிவுதான். அதைப்போல் அதிமுகவினருக்கும் மதிமுகவினருக்கும் இடம் அளிக்காமல் திமுகவில் பாடுபட்டவர்களுக்கே ராஜ்யசபா தேர்தலில் இடம் அளித்திருந்தால் அவரை எல்லா தரப்பினரும் பாராட்டியிருப்பார்கள். கட்சி மாறி வருபவர்களுக்கு உடனடியாக பதவி கொடுக்காமல் எல்லா கட்சிகளும் உறுதியாக இருந்தால்தான் பதவி ஆசை வரிவிடுத்து தினந்தோறும் ஒரு கட்சி மாறுபவர்களுக்கு இது தகுந்த பாடமாக அமையும். கட்சி மாறி பதவி பெறுபவர்கள் மக்கள் நலனில் அக்கறை இல்லாத சுயநலவாதிகள். காலம் மாறும், மக்கள் இவர்களுக்கு விரைவில் பாடம் போட்டுவார்கள். நன்றி, வணக்கம்.